ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, யூடியூப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு 5 அப்டேட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா யூடியூபோட அபிஷியல் யூடியூப் சேனல், அதாவது கிரியேட்டர் இன்சைடர், அதுல தான் அவங்க இந்த அப்டேட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்டேட் அப்படின்னு கொடுத்திருந்தோம். அதாவது ஆட் ஃப்ரெண்ட்லி கைட்லைன்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல இந்த மாதிரி கண்டென்ட் போட்டாலும் நாங்க வந்து மானிட்டைசேஷன் தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து போட்டதுக்கு அப்புறமா யூடியூப்ல நிறைய பேர் இந்த டவுட்டை வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நாங்க வந்து முன்னாடி எல்லாம் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம்ல, அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து $yellow தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ நாங்க வந்து திரும்பவும் அதையெல்லாம் வந்து மேனுவல் ரிவ்யூ கொடுத்தா நீங்க எங்களுக்கு $green வந்து கொடுத்துருவீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் தரப்புல இருந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து 2019 அதாவது 2019க்கு பிறகு வந்து நீங்க போட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்து ரிவ்யூ வந்து கொடுக்க வேண்டாம். அதாவது மேனுவல் ரிவ்யூக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். நாங்களே ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட வீடியோ வந்து நல்லா ரிவ்யூ பண்ணிட்டு அது ஓகே அப்படின்னா நாங்களே $green வந்து கொடுத்துருவோம், மானிட்டைசேஷன் அந்த வீடியோக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா 2019 அதாவது 2019க்கு முன்னாடி நீங்க வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து அதுல $yellow கிடைச்சிருந்துன்னா உங்களுக்கு வந்து இல்ல அந்த கண்டென்ட் வந்து சரியானதா தெரியுது அப்படின்னா நீங்க இப்போ வந்து மேனுவல் ரிவ்யூ வந்து திரும்ப வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த அப்டேட். இப்போ நம்ம வந்து செகண்ட் வந்திருக்கக்கூடிய அப்டேட் பத்தி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எலிமெண்ட்ஸ்ல தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எலிமெண்ட்ஸ்ல நம்ம வந்து எண்ட் ஸ்கிரீன் வந்து ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுப்போம். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட சப்டைட்டில் அதாவது நம்ம கேப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவுமே நீங்க வந்து இங்கேயே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோ வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து லெட்டர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும்ல, அதுதான் நம்ம வந்து சப்டைட்டில் இல்லைன்னா கேப்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபைலாவே நீங்க வந்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க வந்து ஆட்டோ ஜென்ரேட்டடா வந்து வரது மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் வரும்ல, அதையே நீங்க எடிட் பண்ணி நீங்க டைப் பண்ணி கூட உங்களோட சப்டைட்டில் நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சேனல் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக நமக்கு தெரியும் கமெண்ட்டை பொறுத்தவரையில் 2 வந்து இருக்கும். அதாவது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஸ்பேம் கமெண்ட்ஸ் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்கல்ல, எல்லாமே இந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூல தான் வரும். நம்ம போய் படித்து பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுனா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து அது பப்ளிக்கில் ஷோ பண்ணுறதுனால ஷோ பண்ணிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இவ்வளோ ஆல்ரெடி வந்து இருந்த விஷயம் தான். இப்போ இதில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துட்டு கமெண்ட் இருக்கும்ல, இதுக்கு கீழே அடிஷ்னலாக ஒரு லைன் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து அவங்க ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். அதாவது ரொம்ப மோசமான கமெண்ட், ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட் எல்லாமே இந்த இடத்துல ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நமக்கு அந்த மெசேஜ் வந்து சில நேரங்களில் தான் ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அது என்ன கமெண்ட் அப்படின்னு நம்ம படிக்க விருப்பப்பட்டோம்னா மட்டும் நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி திரும்பவும் கேட்கும், ஷோ ஹிடன் கமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நம்ம ஷோ கொடுத்தோம்னா நமக்கு அந்த கமெண்ட் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் பார்த்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அதை படிக்க விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணி விட்டுக்கலாம். அதை கிளிக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. எனிவே ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து அவங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட யூடியூப்ல ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் போய் பார்த்தோம்னா நம்மளோட வீடியோ வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. அது ஏரோ மார்க் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண வீடியோஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூடியூப்ல நம்ம அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம்ல, அதுக்குமே தனியாக இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு வந்து எவ்வளோ வியூஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க மக்கள், எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்கு, இந்த மாதிரிப்பட்ட வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி தனியாக வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கடைசி அப்டேட் வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதில் தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேற ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்களோட சேனலை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பெர்மிஷன் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சேனல் நமக்கு கொடுத்து வச்சிருக்காங்கன்னா அந்த சேனலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூடியூப் சப்போர்ட் டீம் இருக்கும்ல, அவங்க கூட வந்து லைவ் சாட் பண்ணுறது, மெயில் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த சேனலுக்காக நம்மளே வந்து பண்ணி கொடுக்கலாம். அந்த சேனலுக்கு பதிலாக நம்மளே வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான். ஸோ 5 அப்டேட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.